குமரி மாவட்டத்தில் 7,000 ரூபாய் மட்டும் திருட்டு போன நிலையில் 22 சவர நகைகள் மற்றும் 12,000 ரூபாய் திருட்டு போனதாக புகார் அளித்த ராணுவ வீரரின் மனைவி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள மணலி பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் இவர் ராணுவத்தில் பணிபுரிந்து தற்போது அந்தமானில் சிறப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி சுபலலிதா பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக தனது மகனுடன் ஹைதராபாத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் அவர் ஊருக்கு திரும்பிய போது வீட்டின் முன்பக்க கதவு கடப்பாறையால் உடைக்கப்பட்டு இருந்தது. இதனால் அவர் வீட்டு பீரோவில் இருந்த 22 சவர நகைகள் மற்றும் 12,000 ரூபாய் மாயமாக இருப்பதாக போலீசில் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி திருட்டில் ஈடுபட்ட கேரளாவைச் சேர்ந்த வர்கீஸ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது ராணுவ வீரர் வீட்டு பீரோவில் 7,000 ரூபாய் மட்டுமே இருந்ததாகவும் நகைகள் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் ராணுவ வீரரின் மனைவி சுபலலிதாவிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். அப்போது கூடுதலாக பணம் நகைகள் கிடைக்கும் என்ற ஆசையில் புகார் அளித்ததாக சுபலலிதா தெரிவித்தார். இதனையடுத்து வர்கீஸை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் ஏமாற்றி புகார் அளித்த சுபலலிதா மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.